கோவக்காயில இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு தொக்கு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்கெல்லாம் காயை மறைச்சு பசங்களுக்கு எப்படியா துவையலா அரைச்சு கொடுக்க பாப்பீங்க. நான் எங்க அப்பாவை ஏமாத்த வேண்டிதான் இருக்குங்க. ஏன்னா இந்த கோவக்காய் சின்ன வயசுல எல்லாம் அப்படியே கொடியில இருக்குமா, அதெல்லாம் நாங்க சமைக்கவே மாட்டோம்னு சொல்லுவாரு. பட் அவரை தவிர வீட்டுல இங்க எல்லாருக்குமே கோவக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெயில ஒரு 15 கோவக்காவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டீங்கனாலே ஒரு 4-5 நிமிஷத்துல வெந்துரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரோ இல்ல இந்த மாதிரி இடிகள் எடுத்துக்கோங்க. 3 பெரிய பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு, அதோட நம்ம வதக்கின கோவக்காயை உள்ள சேர்த்து ஃபர்ஸ்ட் இடிச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இடிச்சு மசிஞ்சு வரணுங்க. நீங்க மிக்சர் ஜார் யூஸ் பண்றதா இருந்தா பல்ஸ் மோட்ல திருப்பிக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தயிர் வேண்டானா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. அது கூட தூளா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், ஒரு கை கொத்தமல்லி, ஒரு தக்காளியை அரைச்சு சேர்த்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இடிச்சு சட்னி கன்சிஸ்டன்சி வந்ததும் எண்ணெயில கடுகு, சீரகம், கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டிடுங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எங்க அப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க போறாரு. அட பாவிகளா, 3 நாளுக்கு முன்னாடி ஏதோ தொக்குன்னு சொல்லி கொடுத்தீங்களா, அது இதுதான் நான். அப்படியே நீங்க மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.